வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரேஷியோ அனாலிசிஸ் சாப்டர்ல ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கணும்ன்றது தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எஸ், இப்ப நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாமா? எஸ், இது ரெடி புக் ப்ராப்ளம் நம்பர் 3. எஸ், பாருங்க. Ascertain operating profit ratio from the following details. Net profit after tax 80,000, profit on sale of building 30,000, loss on sale of land 20,000, preliminary expenses written off 10,000, provision for tax 40,000, interest on debentures paid 20,000, net sales 7 lakh. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோவோட ஃபார்முலா என்ன அப்படின்னா ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் டிவைடட் பை நெட் சேல்ஸ் தான். ஓகே, ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இது 2 அப்ரோச் பண்ண முடியும். அதாவது ஒன்னு கிராஸ் ப்ராஃபிட் அப்ரோச், இன்னொன்னு வந்து நெட் ப்ராஃபிட் அப்ரோச் பண்ணி இந்த ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் என்னன்றதை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இப்ப இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் நமக்கு நெட் ப்ராஃபிட் தான் கொடுத்திருக்காங்க. அதனால நம்ம இதை நெட் ப்ராஃபிட் அப்ரோச்ல தான் இதை வந்து போட முடியும். இப்ப நெட் ப்ராஃபிட் இருக்கு இல்லையா, இந்த நெட் ப்ராஃபிட்டோட நம்ம இந்த நான் ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு அண்ட் நான் ஆப்பரேட்டிங் இன்கம் மைனஸ் பண்ணா கிடைக்கிறது தான் ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட். ஓகேவா? அதாவது பிசினஸ் ஆபரேஷனுக்கு ரிலேட் ஆகுற எக்ஸ்பென்சஸ் தான் நம்ம ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் சொல்லுவோம். அதுக்கு ரிலேட் ஆன இன்கம் வந்து ஆப்பரேட்டிங் இன்கம் சொல்லுவோம். ஆனா அது தவிர்த்து பிசினஸோட சம்பந்தப்படாம இருக்க எக்ஸ்பென்சஸ் நம்ம வந்து நான் ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்ன்ட்டும் அதோட இன்கம் நான் ஆப்பரேட்டிங் இன்கம்ன்ட்டும் நம்ம சொல்ல போறோம். ஓகே, அப்படி இருக்கும்போது இங்க கொடுத்திருக்க லிஸ்ட்ல எதெல்லாம் நான் ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், எதெல்லாம் நான் ஆப்பரேட்டிங் இன்கம் அப்படின்றத சார்ட் பண்ணலாம். இப்ப பாருங்க, ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் பில்டிங் இருக்கு இல்லையா, இந்த ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் பில்டிங்ன்றது நமக்கு வந்து நான் ஆப்பரேட்டிங் இன்கம். பிகாஸ் பிசினஸ் ஆபரேஷனுக்கும் இந்த பில்டிங்கோட சேலுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது இல்லையா. பிசினஸ் வேற அண்ட் இந்த ப்ராஃபிட் வந்து பில்டிங்கோட சேல்னால கிடைக்கிறது. ஓகே, அப்ப இது மாதிரி இருக்கிறது தான் நம்ம சொல்றது நான் ஆப்பரேட்டிங்ன்ட்டு. இது பாருங்க, லாஸ் ஆன் சேல் ஆஃப் லேண்டும் அதே மாதிரி தான். லாஸ் ஆன் சேல் ஆஃப் லேண்ட்ன்றது இந்த பிசினஸ் ஆபரேஷன் நடந்தாலும் நடக்காட்டினாலும் இந்த லாஸ் நடந்திருக்கும். ஓகே, அப்புறம் இந்த preliminary expenses written off, அதுக்கப்புறம் provision for tax, interest on debentures, இது எல்லாமே நான் ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் தான். ஓகே, இப்ப போடலாம் அந்த ப்ராப்ளம். எஸ், பாருங்க. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ ஃபார்முலா ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் டிவைடட் பை நெட் சேல்ஸ் இன்டூ 100. இங்க ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்ன்றது நமக்கு பாருங்க நெட் ப்ராஃபிட், அதோட நான் ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்றோம், நான் ஆப்பரேட்டிங் இன்கம் மைனஸ் பண்றோம். அப்ப நான் ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் வருது பாருங்க, போடலாமா? லாஸ் ஆன் சேல் ஆஃப் லேண்ட், அப்புறம் preliminary expenses written off, அதுக்கப்புறம் provision for taxation, அதுக்கப்புறம் interest on debenture paid, இது எல்லாமே பாருங்க. 40,000 provision for taxation, அதுக்கப்புறம் interest on debenture paid ஒரு 20,000, அதுக்கப்புறம் preliminary expenses ஒரு 10,000, அதுக்கப்புறம் loss on sale of land ஒரு 20,000. ஓகே, இது மொத்தத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 40 plus 20 plus 10 plus 20 90,000 வருது. சரியா? எஸ். இப்ப இந்த 90,000 தான் நான் ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். இப்ப நான் ஆப்பரேட்டிங் இன்கம் பாத்தீங்கன்னா வெறும் இந்த ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் பில்டிங் மட்டும் தான். 30,000 தான் நான் ஆப்பரேட்டிங் இன்கம். ஓகே, இப்ப நம்ம இந்த நெட் ப்ராஃபிட்டோட இது ரெண்டுத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணலாமா ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க? ஓகே, பாருங்க. நெட் ப்ராஃபிட் எவ்வளவு பாருங்க, கொடுத்துட்டாங்க 80,000. இப்ப இந்த 80,000ஓட 90,000 ஆட் பண்ண போறோம் and 30,000 மைனஸ் பண்ண போறோம். ஓகே, 80 plus 90 எவ்வளவு? 1,70,000. 1,70,000ல 30 போயிடுச்சுன்னா 1,40,000 தான் ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட். ஓகே, எஸ். இப்ப இந்த 1,40,000 ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் டிவைடட் பை நெட் சேல்ஸ். நெட் சேல்ஸ்ன்றது 7 lakh. ஓகே, 7 lakh வச்சு நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கிறது நமக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் பாருங்க, 20%. இதுதான் ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ. புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கு இல்லையா ப்ராப்ளம்? எஸ், உங்களுக்கு பிராக்டிஸ்க்காக இதே மாடல்லயே ஒரு ப்ராப்ளம் கொடுத்திருக்கேன். இப்ப இந்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுங்க அண்ட் கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. ஐ செக் யூ ஆன்சர். அண்ட் வேற ஏதாவது ப்ராப்ளமோ வேற ஏதாவது சாப்டர் சப்ஜெக்ட் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, அந்த ப்ராப்ளம்ஸ் உங்களுக்காக ஒர்க் அவுட் பண்றேன். எஸ்.